அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். காஷ்மீரில் பகல்காமில் பயங்கரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 24ஆக உயர்ந்திருக்கிறது. படுகாயமடைந்த 13 சுற்றுலாப் பயணிகளில் 5 பேரின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் சுசித்ரா இணைந்திருக்கிறார். சுசித்ரா, மேல் விவரங்கள். ஜம்மு காஷ்மீர் பகல்காமில் நடைபெற்ற தீவிரவாதிகள் தாக்குதலில் தற்பொழுது உயிரிழந்தோர் எண்ணிக்கை 24ஆக உயர்ந்துள்ளதாக அந்த மாநில அரசாங்கமானது அதிகாரப்பூர்வமாக தகவலை தெரிவித்துள்ளது. மிக முக்கியமாக இன்று பிற்பகல் சுமார் 2:30 மணி அளவில் தீவிரவாதிகள் 3 பேர் அந்த பகுதிக்கு, சுற்றுலா பயணிகள் இருக்கக்கூடிய பகுதிக்கு வந்து அவர்கள் துப்பாக்கி சூடு நடத்தியதில் தற்பொழுது வரை சுமார் 24 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 15க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து சிகிச்சை பெற்று வருகிறார்கள் என்ற ஒரு தகவலையும் தற்பொழுது மத்திய உள்துறை அமைச்சகம் உறுதிப்படுத்தியுள்ளது. அதில் 5 பேர் மிகவும் ஒரு சீரியஸான ஒரு கிரிட்டிக்கல் நிலையில் அரசு மருத்துவமனையில் தாங்கள் சிகிச்சை வருவதாகவும் அவர்களுக்கான சிகிச்சை என்பது வழங்கப்பட்டுள்ளதாகவும் முதற்கட்ட தகவலானது வெளியாகி இருக்கிறது. அவசரமாக தற்பொழுது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் டெல்லியிலிருந்து இந்திய விமானப்படையினுடைய சிறப்பு விமானம் மூலமாக ஸ்ரீநகருக்கு புறப்பட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் ஓமர் அப்துல்லாவும் தற்பொழுது அவசர ஆலோசனையில் டிஜிபி மற்றும் மத்திய பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுடன் அங்கு அவசர ஆலோசனையில் ஈடுபட்ட நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் சுமார் மத்திய உள்துறை அமைச்சரும் அங்கு சென்று அந்த கள நிலவரம் தொடர்பான ஒரு பல்வேறு முக்கிய ஆலோசனைகள் அவர் நடத்த உள்ளார். சிஆர்பிஎஃப் கூடுதல் படைகள் பகல்காம் பகுதிக்கு பாதுகாப்பு பணிக்காக தற்பொழுது ஸ்ரீநகரிலிருந்து அனுப்பிவிடப்பட்டுள்ளது. அந்த பகுதியில் இருக்க சுற்றுலா பயணிகளையும் தற்பொழுது மீட்டு ஸ்ரீநகருக்கு அழைத்து வரும் பணியில் தற்பொழுது மத்திய உள்துறை அமைச்சகம் ஈடுபட்டு வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தற்பொழுது இந்தியாவில் நீண்ட நாட்களுக்கு பிறகு நடைபெற்ற ஒரு மோசமான தீவிரவாத தாக்குதலாக இது பார்க்கப்படுகிறது. குறிப்பாக சுற்றுலா பயணிகளுக்கு, ஒரு சாமானிய மக்களுக்கு எதிரான ஒரு சுற்றுலா தாக்குதலாக இது பார்க்கப்படுவதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் பல்வேறு கண்டனங்களை முன்வைத்திருந்தால் பிரதமர் மோடியும் தகுந்த ஒரு பாடம் என்பது இந்த தீவிரவாதிகளுக்கு கற்றுத்தரப்படும், நிச்சயமாக இந்தியா சும்மா இருக்காது என்ற ஒரு கருத்தையும் அவர் குறிப்பிட்டு எக்ஸ் தளத்திலும் பதிவுகளை பிரதமர் மோடி உள்ளிட்ட மூத்த அமைச்சர்களும் பதிவிட்டு வரும் நிலையில் பல்வேறு முக்கிய ஆலோசனைகளையும் தற்பொழுது மத்திய உள்துறை அமைச்சகம், சிஆர்பிஎஃப், இந்திய ராணுவம் உள்ளிட்டோரும் எடுத்து வருகிறார்கள். அந்த அடிப்படையில் தான் தற்போது முதற்கட்ட அந்த பலியானவருடைய உயிரிழப்பு எண்ணிக்கை என்பது மாவட்ட நிர்வாகத்தால் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. 24 பேர் தற்பொழுது வரை உயிரிழந்தார்கள் என்றும் அதில் தமிழ்நாட்டை சேர்ந்த சந்துரு என்பவரும் அடங்குவார் என்ற ஒரு தகவலையும் முதற்கட்டமாக தெரிவித்துள்ளார்கள். தமிழ்நாடு, குஜராத் உள்ளிட்ட மாநிலங்களை சார்ந்த சுற்றுலா பயணிகளுடைய எண்ணிக்கை அந்த பகுதியில் அதிகமாக இருந்ததாகவும் தற்பொழுது மத்திய உள்துறை அமைச்சகமானது உறுதிப்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி.